கமல்ஹாசன் கட்சி தொடங்கினோடனே உங்கள் கட்சியோடு இணைந்து போட்டி போடணும்னு விரும்பினாரா? அவர் விரும்பினார். அவருக்கு மார்க்சிஸ்ட் கட்சிக்கிட்ட ஒரு மரியாதை உண்டு, அதனால் பேசினார். ஆனால் எங்களுக்கு அஜெண்டா வேறு. நாங்கள் பாரதிய ஜனதாவும் அதிமுகவையும் தோக்கடிக்கிறதுக்கு எங்கள் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அவரோட கூட்டு போகவே முடியாது. அது முடியாதுன்னு சொல்லிட்டோம். அவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பாளராக தானே இருந்தார். எதிர்ப்பாளராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கான பின்பலம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அது திமுக கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கும் திமுக கிட்ட தான் அதுக்கு இருக்கே தவிர பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கான சக்தி, பிரதான சக்தி, கொள்கை ரீதியான ஒரு சக்தியாக இருப்பது என்பது திமுக தான். அதுதான் எங்கள் கருத்து. அப்போ அதோடு தான் நாங்கள் நிற்க முடியுமே தவிர அவர் இப்போ பலம் பெறலை. கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தலில் நிற்கிறாரு. அவரும் வெற்றி பெறலை கோயம்புத்தூரில். அவரை தோக்கடித்தது திமுக இல்லை, பிஜேபி தோக்கடித்து வானதி சீனிவாசன் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆகவே அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை அவர்கிட்ட நான் சொன்னேன். அதான் அன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன முயற்சி பண்ணார்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அப்புறம் பார்த்தேன் அவரை. அவர் எப்பவும் போல் பேசிக்கிட்டு இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியில் கிட்டத்தட்ட ஆண்கள் செய்த தியாகம் அளவுக்கு பெண்களும் செஞ்சுருக்காங்க. சிட்டகாங் வீராங்கனைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கல்பனான்ற பேர் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமானது அந்த சிட்டகாங் வீராங்கனை கல்பனா தான். கல்பனா தத். அவங்க சிட்டகாங்கில் இருந்த இராணுவ கடங்கையே உடைச்சாங்க. வெள்ளையனை எதிர்த்து போராடுவதற்கு அவனுடைய இராணுவ கிடங்கிலிருந்து உடைச்சி அவங்களோட சேர்ந்து பல பேர் உடைச்சதில் தலைமை தாங்கினது கல்பனா. அதே மாதிரி கோதாவரி பருலேக்கர் மகாராஷ்டிரா. தமிழ்நாடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜானகி அம்மாள் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். மேடையில் பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி ஜானகி அம்மாளுக்கு பிறகு பாப்பா உமாநாத்தினுடைய மனைவி ஷாஜாத்தி. கோவிந்தராஜன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய மிக பிரபலமான தொழிற்சங்க தலைவர். எப்படி உமாநாத்தோ அதே மாதிரி கோவிந்தராஜனும், ரமணி எப்படியோ அப்படி ரமணி கோவிந்தராஜன்லாம் ஒரு காலத்தினுடைய கல்லூரியிலிருந்து வெளியில் வந்த உடனே கல்லூரியிலே கட்சிக்கு வந்தவங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தவங்க. ஷாஜாத்தி கோவிந்தராஜன் ஒரு மிகப்பெரிய வீராங்கனை. அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. தஞ்சை மாவட்டத்தினுடைய பேர் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் பாப்பா உமாநாத்னு என்னுடைய மூத்த சகோதரியாக தான் பார்த்துருக்கேன். என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா விஷயத்துலேயும் அவங்க தலையிட்டிருக்காங்க. ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய குணம் அவங்களுக்கு உண்டு. மிகப்பெரிய போராளி. 46லேருந்து 52 கட்சி கடுமையாக தாக்கப்பட்ட போது, எங்கள் ரயில்வே சங்கம் தாக்கப்பட்ட பொழுது அவங்க சங்கத்தை திறந்து சங்கத்தினுடைய ஃபைலெல்லாம் மெயின்டைன் பண்ணி தொழிற்சங்கத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தவங்க. நான் சின்கோ மீட்டர் போராட்டத்தில் ஒரு 8-9 நாள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அங்கேயே இருப்பாங்க. எனக்கு பாதுகாப்பு. நூற்றுக்கணக்கான தொழிலாளி இருப்பான். பட் அவங்க காலையில் உட்காந்தாங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க. என்னை திருமணம் பண்ணணும்னு சொன்னதும் அவங்க தான். அப்படிப்பட்டவங்க பெரிய வீராங்கனை. போலீஸெல்லாம் அனாவசியமாக பேசிடுவாங்க. மீட்டிங்கில் கொஞ்சம் கூட தைரியமாக பேசுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பண்பாகவும் இருப்பாங்க, அனுதாபமாக இருப்பாங்க. இப்போ பிரபலமாக நம்ம பேசக்கூடிய பாடகர்களில் பாவலர் வரதராஜன், கங்கை அமரன், அப்புறம் இளையராஜா, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோங்கிறீங்க? 35-40 ரூபா தான் ஃபீஸ். நான் அவங்கள வச்சு நடத்தியிருக்கேன். அப்படியா? பட்டாயத்துலேருந்து மாட்டு வண்டியில் உள்கிராமங்கள் நங்கவரமாக இந்த பக்கமெல்லாம் போவோம். கம்யூனிஸ்ட் மேட்ச் மேடையில் மட்டும் முழங்கியவர் தான் பாவலர். முதல் மேடை கச்சேரி கம்யூனிஸ்டுகளுக்காக பண்ணவரும் அவர் தான். பார்ட்டி மெம்பர் அவர் ஒரு ஜீனியஸ். அந்த பாவலர் குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது, திருச்சிக்கு வந்தால் சாப்பாடு போடுவது என்பதெல்லாமே பாப்பா உமாநாத் செய்வாங்க. உமாநாத் அது ஒரு நீங்கள் இப்போ இளையராஜாவை பற்றி பேசுகிறோம் அல்லது கங்கை அமரனை பற்றி பேசுகிறோம். இவங்கெல்லாம் இப்போ சிறுவர்கள். பாவலர் ஒரு அன்னன்னைக்கு பாட்டை ஒரு பாட்டை கேட்டார்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்சி பாட்டை உருவாக்கிடுவார். அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவர்.
அந்த மாதிரி வரக்கூடியவர்களிடம் அனுதாபமாக இருப்பது, அவங்க ஒன்றும் பெரிய சம்பளம் கிடையாது, அப்போது இருக்கிறத அவங்களோட பகிர்ந்து உண்ணுதல் என்பது. அதே மாதிரி ஷாஜாத்தி முஸ்லீம், கோவிந்தராஜன் ஹிந்து. அவங்க திருமணத்துக்கு முன் அவங்க ரயில்வே தொழிலாளி குடும்பத்தில் வந்தவங்க. அந்த ரயில்வே தொழிலாளி குடும்பத்தில் வரக்கூடியவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சிறைக்கு போனவங்க. அவங்க போராட்ட பெரிய போராளி. இந்த மாதிரியான வெறும் ஆணுக்கு இணையாக ஆணை விட சற்று அதிகமாகவே போராடக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களாக, களப்பணியாளர்களாக இருந்த ஒரு பெரிய பட்டாளம் என்பது இந்தியா முழுக்கவும் இப்பவும் இருக்குது, இருந்தது. நான் இருக்கிறவங்கள பற்றி எதையும் சொல்லலை. இல்லாதவர்களை நீங்கள் பார்க்குற பொழுது அதையெல்லாம் ஒரு பெரிய இப்போ கேட்டால் கூட இந்த வயசில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அந்த புத்துணர்ச்சி என்பது அவங்களுடைய போராட்டம், தியாகம் இதிலிருந்து வரக்கூடியது. ஆகவே ஆண்கள் எப்படி கம்யூனிஸ்டுகள் முக்கியமோ அது மாதிரி பெண் தோழர்களும் கம்யூனிஸ்டுகளில் மகா பெரிய வீராங்கனைகளாக இருந்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் நாம் பார்த்தது ஜானகி அம்மாள், பாப்பா, ஷாஜாத்தி, இந்த மாதிரி மைதிலி சிவராம் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே வந்து அங்கேயே கம்யூனிஸ்ட் ஆகி கடைசி மட்டும் கம்யூனிஸ்டாகவே இருந்து, அந்த அம்மாவோட பொண்ணு பேர் கல்பனா, மிகப்பெரிய போராளி மைதிலி சிவராம். இப்படிப்பட்ட போராளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான தகவல் என்கிற முறையில், வரலாற்றினுடைய ஒரு உண்மை என்கிற முறையில் நான் இதை சொல்லுவேன். இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக வளர்ந்ததுக்கு பின்னால் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததா? ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஆனால் ஞாபகம் வச்சுருந்தார் அவர். கங்கை அமரன் வந்து அந்த உமாநாத் குடும்பத்தோடு இப்போ பார்த்தா பேசுவார். இப்போ அவர் பிஜேபியில் பேசின பிற்பாடு அவரும் பேசுகிறது யாரோட இல்லை. ஏன் போனார்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு மற்றவங்க எதுவும் செய்யாத உடனே அவங்க ராஜ்யசபா மெம்பர்ஷிப் எல்லாம் கொடுத்து பண்ண உடனே அது அவங்களுக்கு தேவைப்பட்டது. நம்ம ஒன்றும் அதை குறை சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு தேவைப்பட்டது, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது குறை சொன்னால் நீங்கள் ஏன் அவங்கள கவனிக்கலேன்னு கேட்பாங்க. நியாயமான கேள்வியும் கூட. அதுவே அதனால தான் நான் குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மற்றவர்களெல்லாம் விமர்சிக்கச்சே கூட நான் அவருக்கு வந்து பாராட்டி தான் என்னுடைய இதில் போட்டேன். இன்றைக்கு அரசியலில் பணபலம் இல்லாமல் யாராலும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியோ அல்லது குடியரசுக் கட்சியோ வேட்பாளர் பண்ணக்கூடிய செலவு என்பது இந்தியாவில் முழுவதும் நம்ம எல்லா கட்சியும் சேர்ந்து பண்ணுற செலவு ஒரு வேட்பாளர் பண்ணுறார். பணம் என்பது இன்றைக்கு அரசியலில் ஆதிக்கம் செலுத்துது. உலகம் முழுதும் இது இருக்குது அப்படின்றதுனாலே அது சரின்னு ஆகிடுமா? சரியல்ல. அதை மாற்றுறதுக்கான வழி என்ன? மக்களுக்கான உணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக தான் அதை மாற்ற முடியும். எந்த மக்கள் இதை வாங்க மறுக்கிறார்களோ அந்த மக்களால் தான் அதை மாற்ற முடியுமே தவிர நாம் மட்டும் பேசுவதனாலேயோ அல்லது நம்ம மட்டும் எழுதுவதனாலேயோ அது மாறிடாது. இந்த இடத்துல நான் நினைக்கிறத சொல்கிறேன். இந்தியாவினுடைய ஒரு அற்புதம் என்னன்னா, அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்த ஒரு அரசியல் சட்டம். ஒபாமா இந்தியாவுக்கு வந்த பொழுது பார்லிமெண்ட்டுக்கு வந்தார் அவர். நாங்கள்லாம் அவர் பேச்சை கேட்டோம். அவரை பற்றி இப்போ லோக்சபாவில் பேசுகிற பொழுது எங்கள் தலைவர் சீதாராம் யெச்சூரி பேசி சொன்னார், நான் பிறந்த வருஷம்தான் அங்கே கருப்பர்களுக்கே ஓட்டு கிடைச்சதுன்னு. 200 வருடம் கழித்து தான் அங்கே கருப்பர்களுக்கு ஓட்டே கிடைச்சிருக்கு. ஒரு 100 வருடம் கழித்து தான் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு. அப்போ இந்திய அரசியல் சட்டம் என்பது மற்ற எல்லாத்தையும் விட மிக முக்கியமான அரசியல் சட்டம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள், அதனுடைய தலைவர் அம்பேத்கர், இவங்களுக்கு இருந்த ஒரு தைரியம், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களுக்கு இருந்த அந்த துணிச்சல், ஒரு பாராட்டத்தகுந்த துணிச்சல். அதனால தான் இந்தியா இன்னும் தலைநிமிர்ந்து நிற்குது. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் அமெரிக்கா இல்லை, இந்தியா தான். இந்தியாவுக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாருமே. இந்த ஜனநாயகத்தில் வளர்ச்சியில் என்ன நடந்தது? பிரிட்டன்லேயோ ஐரோப்பாலேயோ நிலப்பிரபுத்துவத்தை அழிக்கப்பட்டு முதலாளித்துவம் வளர்ந்தது. இந்தியாவில் நிலப்பிரபுத்துவம் பாதுகாக்கப்பட்டு கொண்டே முதலாளித்துவம் மேலிருந்து நவீன தொழிற்சாலைகள், நவீன கல்விகள் என்பது வந்தது. இந்த முரண்பாடு இன்றைக்கும் நிற்குது.
இந்த முரண்பாடு இருக்கிறதுனால இந்த முரண்பாடு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலப்பிரபுத்துவ மனோபாவம் போகாமல் அதற்கேற்ற மாதிரியான கல்வி முறைகள் மாறாமல் உங்களுக்கு போகாது. என்னுடைய சிந்தனையில் ஒரு கிரேக்க நாட்டுக்கு இருக்கக்கூடிய வரலாறு மாதிரியோ, ஈஜிப்சியன் வரலாறு மாதிரியோ, சீன நாட்டினுடைய வரலாறு மாதிரியோ நமக்கு ஒரு வரலாறு கிடையாது. இதிகாசங்கள் நமக்கு வரலாறாக இருக்குது. மகாபாரதம், ராமாயணம் போன்றவைகள் வரலாறு. இது நம்மை பின்னுக்கு தள்ளுகிறது. இது உங்களுடைய ஜனநாயகத்துக்கும் ஆபத்தாக இருக்குது. அதுதான் ஹிந்துத்வா என்கிற முறையில் இப்போ நம்ம முன்னாடி வந்து இருக்கிறது. இது பாதுகாக்கணும்னு சொன்னால் ஜனங்களால் தான் பாதுகாக்க முடியும். அந்த ஜனங்களுடைய ஜனநாயக உணர்வை அதிகப்படுத்துவது என்பது ஒரு பிரதான கடமை. அப்போ தான் நீங்கள் பண அரசியலையும் ஒழிக்க முடியும், பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் பாதுகாக்க முடியும். அது யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா ஜனங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு.